1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 1 யோவான் 1:6. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 2:4 வாசிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். 6வது வசனம். அவனுக்குள் சத்தியமில்லை. 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். எல்லா வசனத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லியும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லியும் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் சொல்றதெல்லாம் பெருசு இல்லைன்ற. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றதுல ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. நான் இந்த வாரம் கோயிலுக்கு போனேன், நீ வந்தியா? நான் வருஷம் ஃபுல்லா கோயிலுக்கு போறேன், நீ வந்தியா? நீ வருஷம் ஃபுல்லா கோயிலுக்கு போற, ஒப்பு கொடுத்தியா? அல்லேலூயா. வருஷம் ஃபுல்லா கோயிலுக்கு போறியா, ஒப்பு கொடுத்தியா? குணம் மாறிச்சா? எது ஆராதனை? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார் ரோமருக்கு நிருபத்துல, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் குறையற்றதுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது ஆராதனை? வருஷம் உள்ள கோயிலுக்கு போறதில்லை, எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதான் ஆராதனை. அல்லேலூயா. சொல்றது பெருசு இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க, நான் கம்யூனியன் எடுக்கிறேனே. கம்யூனியன் எடுக்கிறேன், சகோதர சிநேகம் இருக்கா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, சகோதரனை பகைக்கிறியே, சகோதரன்